சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதியில் 5000 கோடி ரூபாய் செலவில் மழைநீர் வடிகால் கால்வாய் அமைக்கப்பட்டு விட்டதாக நாடகமாடிய விடியா ஸ்டாலின் ஆட்சியின் அவலத்தை பார்த்து சென்னை மக்கள் நொந்து போயிருப்பதைப் போலத்தான் வடசென்னையில் பல ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் வளர்ச்சி திட்டங்கள் என்ற பெயரில் மக்கள் வரிப்பணத்தை திராவிட மாடல் ஆட்சி வீணடித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வடசென்னை எல்லைக்குள் 6 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளதால் 2026 தேர்தலை மனதில் வைத்தே வளர்ச்சி திட்டங்களை விடியா ஸ்டாலின் அரசு செயல்படுத்தி வருவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. குடிநீர், சுகாதாரம், தரமான சாலை, கழிவறைகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் கடந்த 4 ஆண்டுகளில் மேம்படுத்தவே இல்லை என்பதுதான் பிரதான குற்றச்சாட்டாகும். காவல்துறையினரின் அலட்சியத்தால் வடசென்னையில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களும் கள்ளச்சாராயமும் ஆறாக ஓடும் நிலையில் அனைத்து பகுதிகளும் ரவுடிகளின் ராஜ்யத்தின் கீழ்தான் உள்ளது என்ற குற்றச்சாட்டுகளும் எழுந்து வருகிறது. திரைப்படங்களில் காட்டப்படும் அவலத்தை விட வடசென்னை மக்கள் அதிகமாகவே துன்பங்களை அனுபவித்து வரும் நிலையில் வடசென்னையில் உள்ள நூற்றுக்கணக்கான தொழிற்சாலைகளாலும் சிறு குறு தொழிற்கூடங்களாலும் சுற்றுச்சூழல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. குழந்தைகள் முதல் முதியோர்கள் வரை அனைவருமே உடல்நல கோளாறுகளால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் வடசென்னை முழுவதும் பரவியிருக்கும் நச்சு காற்றும் அதிகமான வாகன போக்குவரத்தால் ஏற்பட்டுள்ள காற்று மாசாலும் வடசென்னை மக்களின் ஆரோக்கியம் கேள்விக்குறியாகியுள்ளது. விளம்பர மோகத்தில் விடியா ஸ்டாலின் அரசு அறிவித்துள்ள அனைத்து திட்டங்களும் அரசியல் நோக்கத்துடனேயே செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் மக்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவோ பொருளாதார நிலையை உயர்த்தும் எண்ணமோ துளியும் இல்லை என்கிறார்கள். விளம்பர மோகத்தில் விடியா ஸ்டாலின் அரசால் மேற்கொள்ளப்படும் திட்டங்கள் அனைத்துமே எலும்புக்கூட்டிற்கு பட்டாடை போர்த்தியது போல அர்த்தமற்றதாகவே இருக்கும் என்கிறார்கள் வடசென்னை மக்கள்.